நேரத்துக்கு 24 சார். ஐயா பொய் சொல்றான் சார். இவன் பேச்ச கேட்டுட்டு இருக்கீங்க சார். ஆமாடா, என்னடா இப்படி இருக்கு? அந்த மாதிரி முடி வளர்த்தவனா இப்படிதான் இருப்பான் போடுது. அதிபுத்திசாலியா இருப்பான். ஒரு செகண்ட் 60 வினாடிடா. ஒரு நிமிஷத்துக்கு 20 செகண்ட் 60 வினாடியா? ஆமா, ஒரு செகண்ட். ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். ஆமா, ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட் சார். 60 செகண்ட் சார். ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் சார். ஒரு மணி நேரத்துக்கு 60 வினாடி சார். ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டா. ஒரு மணி நேரத்துக்கு 24 ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். எனக்கு டக்குனு மைண்ட்ல எது வேணாலும் இருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு 24 மணி நேரம். சொல்றது ஃப்ளோவ கம்ப்ளீட்டா சொல்றேன். சொல்றா. ஏய் சொல்லு. அண்ணனுக்கு ஊத்தாப்பம் தான் இன்னைக்கு. அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம். ஒரு வினாடிக்கு 60 செகண்ட். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வினாடினா என்ன? ஒரு நேரம் இப்படிதான் ஒரு வினாடி. அப்ப இப்படி 60 வினாடி இல்ல, ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். 60 நொடி. 60 நொடி. ஓகே. ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். ஆமா, அவ்வளவுதான் சார். ஒரு நிமிஷத்துக்கு 60 நிமிஷம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்படிதான் சார். பொய்யா சொல்றான் சார். உங்களை வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து இந்த மாதிரி முடி வச்செல்லாம் இப்படிதான் இருப்பான் போடுறா சார். குரங்கு கூலி கிளாஸ் போட்ட மாதிரி நீ சொல்றா. ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடி சார். ஒரு மணி நேரத்துக்கு 60 ஒரு நாளைக்கு 24 நேரம் சார். சூப்பர். வேற அவ்வளவுதான் சார். தப்பா சொல்றான் சார். எந்த ஸ்கூல்லடா படிச்சீங்க? வாத்தியம் உனக்குலாம் ஆமா, டிஎல்னா இதானே தானே டிஎல் நான் பண்றேன். இல்ல இதான் சார் டிஎல். இப்பவே கண்ண கட்டுது. ஆமா, அது வந்து இது டி கிளாஸ். மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவனோட காமெடி சென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது டி கிளாஸ். இது தமிழ்ல டி, இது இங்கிலீஷ்ல எல். டிஎல். கிட்டத்தட்ட வந்து மதுரை முத்து காமெடி ட்ரை பண்றான். நான் அடிக்கதான் நடந்துச்சு. அதான் காமெடி. டிஎல் என்னப்பா சார்? டிஎல் டிஎல் சொல்றா தானே? ஆமா, டிஎல் ஃபுல் ஃபார்ம் டீப் லைட் சார். அது உங்களை தான் சொல்றான் சார். அவன் தான் சார் சொன்னான் டீப் லைட். டீப் லைட்டா? நான் எவ்வளவு கட்டு முட்டுமா கடல கட்ட மாதிரி குண்டு பல்புடா. எடுத்து போட எடுத்து ராஸ்கல். கூட இன்னும் பண்ணாம இருக்கீங்க சார். அத பத்தி சொல்லுங்க சார். ஒரு 2 விஷயத்த. ஒண்ணு வேணாம், ஒரு புண்ணாக்குன்னு சொல்ல வேணாம். மூடிக்கிட்டு இது மட்டும் ஓப்பன்ல இருக்கணும். ஓகே சரி. அதாவது நியூ இயர்னா பொதுவா அந்த நியூ இயர்ன்ற ஃபங்க்ஷனை வந்து வெளிநாடு. நியூ இயர் சொன்னே போர்டு கலந்துச்சு சார். வாயால நியூ இயர் சொல்லாதீங்க. அப்படியா? ஆமா சார். நியூ இயர் நைட்டு உனக்கு என்ன பிளான், என்ன சிறப்பு? கிறிஸ்மஸ் தான் வருவார் சார். கிஃப்ட் தானே போறாரு சார். எப்ப பார்த்தாலும் கிறிஸ்மஸ் தாத்தா பைத்தியம். இப்பவே சூப்பரா பண்ணுவாங்க பாருங்க, அழகா பண்ணுவாங்க. அதாவது நீரோட உங்களோட கருத்து என்னப்பா? என்னோட கருத்து சார், காலண்டர் வாங்கி கடைகள் காலண்டர் வித்துடலாங்க. எல்லா காலண்டரும் வாங்கி அவர் செலவுக்கு அதை மேட்ச் பண்ணி அவரு ஏதோ பிறந்த உடனே வர போறவங்களும் அன்னதானமும் பிரியாணி கொடுத்து பலூன் கீழே வந்தது சார். அதான் குண்டூசி வச்சு வச்சேன் சார். மாட்டினேன் சார். ஆனா வெடிச்சிச்சு சார். அதுக்குதான் ஆணி அடிச்சு மாட்டுறான்னு சொன்னேன். ஆணி அடிச்சு அது வாடி இருக்குங்களா ஜம்முன்னு. இதுல வந்து குண்டூசி கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு. அதை மாட்டேன். ஆமா சார், பசப்போட ஒட்டுனா நிக்கல. குண்டூசி வச்சு மாட்டிருக்கா, உடஞ்சி போச்சு. ஆணி வச்சு அடிச்சிருக்கலாம்ல, நல்லா நிக்கும்ல. கண்ண கட்டுது. அதே போல முடிவு தெரியா முடியல. மடச்சாம்பிராணிகளா போச்சு. போங்க. ஒரு பலவனுக்கு எவனாவது குண்டு ஊசி ஆணிலாம் போடுவானடா. அவன் ஒரு ஐடியா சொல்றான், நீ அதுக்கு மேல ஒரு ஐடியா சொன்ன பாரு. உன்னையெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களடா. நீங்க சொல்லுங்க சார், என்ன ஐடியான்னு. என்ன போட்டு மாட்டலாம் சார்?
அது ஒரு நல்ல ஒரு இப்படி பலூன் இருக்குன்னு வையேன், இங்க இருந்து ஒரு அடி ட்ரில் இறக்கி லாக் பண்ணிடணும். இது செம்ம ஐடியா சார். இது கரெக்டான. டேய் கேட்டுக்க, அடுத்த வாட்டி இப்படியே மாற்றலாம் பலூன் வெடிச்சுதான் அவ்வளவு சொன்ன போறீங்க. பலூன் வெடிக்காம இருக்க ஐடியா சொல்லவா சார்? சொல்லு. பலூனே ஊதாம இருந்தா சார் என் வெடிக்க சார் போகுது. அதுக்கு வருஷம் நியூ இயர் கொண்டாடவே இருந்தா அப்படி சார் இருக்க போகுது சார். சேனலே ஆரம்பிக்காம இருந்தா என்ன ஆகுது சார்? அதுக்கு நீங்க உட்காராம இருந்தா என்ன ஆக போகுது? சொல்லுடா, நீங்க ரெண்டு பேரும் பிறக்காம இருந்தாலும் பிரச்சனை இல்லடா மொத்தத்துல. சரிடா, இப்போ கடந்த வருஷத்துல துயர சம்பவம்னா எதோ சொல்லுவீங்க சார்? அஜித் சார் அவரை நாங்க கடவுள் மாதிரி பார்த்தோம் சார். அதான் எங்க போனாலும் கடவுளே 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 அஜித்து கடவுளே அஜித்து கடவுளே அஜித்து அப்படி கொஞ்சம் காலமா ஒழிச்சது. வேணாம் சார், அஜித் சார் கோபப்படுறாரு. கடவுள்ன்ற வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நாங்க அப்படி இப்படி ஒரு ரசிகம் இருக்குன்னுடா. ஒரு தலைவர் இது சொன்னா தப்புன்னு சொன்ன அப்புறம் கேட்டுட்டுங்கல்ல, அது உனக்கு ரொம்ப ஃபீலிங் சார். உனக்கு என்ன பார்த்து இருக்கணும்? தளபதி சார் வந்து சினிமால வந்து ஃபர்ஸ்ட் அவரோட படம் வந்து ரிலீஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பார்ப்போம். இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப வருத்தம். தேட்டர்ல லீவ் விட்டுருவாங்களா? தேட்டர் லீவ் இல்ல, அவரோட படத்தை பார்க்கறது நம்ம கொடுத்து அவ்வளவு ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தடுத்து படங்கள் பண்ணுவாரு. அரசியலுக்கு வந்துட்டாரு விஜய் சார். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? அரசியல் தான் பண்ண முடியும். மக்களுக்கு நல்லது பண்ண இறங்கிட்டாரு. இது வரைக்கும் சினிமால படம் பார்த்துட்டு இருக்கீங்க. அவரு ஸ்கிரீன்ல நல்லது பண்றதும் நல்லா ஆக்ட் பண்றதா பாத்துருக்கீங்க. ரியல்ல இப்ப அரசியலுக்கு இறங்கி நல்லது பண்ண வந்திருக்காருல, அதை ஆதரிக்க வேண்டியது. அதை ஆதரிப்போம்ல, அதை எப்படி ஆதரிக்காம அப்படின்ற அப்போ படத்திலே ஆதரிக்கல, மக்களுக்கு நல்லது பண்ண ஆதரிப்போம்ல, ஆதரிப்போம். அது இப்போ படத்தை விட்டு உனக்கு அருகில பார்க்க முடியல ஒரு வருத்தம். ஓகே ஓகே. எனிவே நீ அன்னைக்கு காலைல இருந்து என்னடா பண்ணுவ சார்? காலைல எந்திரிச்சு உடம்பு ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அம்மா அப்பா முறுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்கன்னு பார்த்து அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அது எல்லாம் தீபாவளிக்கு பண்ணுவாங்க, நியூ இயருக்கு பண்ண மாட்டாங்க. தீபாவளி ஷோ நம்மளே கன்ஃபியூஸ் குளிச்சேன். என்னைக்கு குளிச்ச? ஆமா, முடியெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல. அதுக்கு பிறந்து கூடாதான் குளிக்க முடியும். நல்ல ஒரு பஞ்ச் அடிச்சு விட்டான்டா. நெக்ஸ்ட் சொல்லு. இது பஞ்சு. சரிடா, தீபாவளிக்கு என்னடா பண்ணுவ? சி நீ இருக்கு இவர் அன்னைக்கு காலைல எந்திரிச்சு காலைல ஒரு 12 மணிக்கு எந்திரிச்சு சரி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு சரி தயவு செய்து ஒரு விஷயம் மட்டும் பண்ணிடாரு. இந்த பாடுறா, நியூ இயர் அன்னைக்கு போதும் 12 மணிக்கு வாட்ஸ்அப் எடுத்தா நைட்டு 12 மணிக்கு ரூம் நம்ம ரூம் தங்கிருக்கோம்ல, ரூம் குரூப் ஒண்ணு இருக்கும், ஸ்கூல் குரூப் ஒண்ணு இருக்கும், பசங்க இந்த சென்னை பசங்க குரூப்னு ஒண்ணு இருக்கும். ஓகேயா? அது போக என் இண்டிவிஜுவல் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர். அந்த 4 குரூப்ல தான் நானே இருக்கேனடா. எதுக்கு திறந்தா போகுதுடா, எல்லாத்துலயும் ஹாப்பி நியூ இயர். ரொம்ப கெட்ட கெட்ட பழக்கமா கெட்ட பழக்கம். ஒரு கணக்கு வேணாமாடா, ஏதாவது ஒரு குரூப்ல நான் இருக்கேன் அதுல மட்டும் அனுப்பிச்சு விட்டு முடியும். அனுப்பாம கூட நீ இருக்கலாம், பிரச்சனை இல்ல. எனக்கு தேவை. உங்களுக்கு தெரியாது சார், இந்த ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளி எல்லாம் எல்லாம் அனுப்பலன்னா எவன் இருக்கான் எவன் இல்லன்னே தெரியல சார். ரிப்ளை வந்தா அவன் உயிரோடு இருக்கான், ரிப்ளை வரலன்னா செத்துட்டான் சார். அப்படிதான் சார் முடிவு பண்ணிக்கணும். இதுதான் காரணமா இது. ஓகே ஓகே. நீ என்னடா? நம்ம வந்து அனுப்புறது இல்ல, நேரம் போயிட்டு யார் யாருன்னா கணேஷ் நேரம் போயிட்டு எல்லாருக்கும் முத்தம் கொடுத்துருவாப்ல. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் எது கொண்டாடுறாங்க? ஹாப்பி இயர் இருக்கு 12 மாசமா ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். ஜாலி இல்லனா ஜோலி. முதல்ல ஜோலி, அதுக்கு பார்த்தா ஜாலி, இல்லனா காலி. சூப்பர் சார். இப்பதான் சார் ஃபார்ம் கரோ நான் யோசிக்கிறேன் அடுத்து என்ன சொல்லலாம். ஒரு டைம் ஆயிடுச்சு, விட்டாச்சு. உருப்படியா 12 மணி நியூ இயர் பிறகுது. 12 மணிக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு சார் என்ன பொழப்பு இது? நம்ம ஆரம்பிக்கிறேன். அது என்ன சொல்றேன், நான் சொல்றேன். சரி சார். கேஸா? சர்ச்சு விட்டுக்கா? எதுக்கு சார்?
ஓகேவா? பின்னிட்டீங்க போல. ஓகே ரெடி ரெடி ரெடி. ஹாப்பி நியூ இயர் அன்னைக்கு அந்த வருஷம் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கலாம். ஹாப்பி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அந்த வருஷம் ஃபுல்லா கிறிஸ்துமஸா இருக்க முடியுமா? ஹாப்பி நியூ இயர். சரியான காமெடி பண்ணிட்டாப்லையே. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசுறியாடா புறம்போக்கு தலையா? அதான் அந்த கண்ணாடி சத்தியமா அவர் கொடுக்க வேணாம். கொடுக்க வேணாம். கொடுக்க வேண்டாம். சார் நியூ இயர் அன்னைக்காவது ஜாலியா இருக்கலாம் சார். நியூ இயர் அன்னைக்காவது நீங்க வந்து உங்க 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 ஆசீர்வாதத்துல உங்க தயவால சார் சார் தூங்காதீங்க. தூங்குனா விட மாட்டோம். காசு வேணும். காசு நீ என்ன பண்ற? கண்ணனை கூட்டி போயிட்டு கண்ணனு இருடா. அவன் எப்படி இருக்கான் பாரு. தாடி மட்டும் எடுத்தா போதும். முன்னாடி முடி இறக்கி விட்டீங்கன்னா பேக் டிராப்ல இருந்து பார்க்கும்போது அப்படி இருப்பான் அம்சம். அப்படியே கிளியர் சேவ் பண்ணிட்டு ஒரு போர்வை எடுத்து சுத்தி விட்டு இரு கிண்டி கத்திப்பார பிடிச்சி முன்னாடி நிப்பாட்டு கலெக்ஷன் அல்லுண்டி அதை வச்சு நீ என்ஜாய் பண்ணிக்கோ. சார் தொழில் மாறுது சார். தொழில் காசு வேணா இறங்கி பண்ணிட்டாண்டா அவனை. சார் நாஸ்கா தூக்கிட்டு இருந்த இருடா. நாஸ்கா தூக்கி இருந்து கேஸ் டேபிள் விடுறான்னு நினைக்கிறேன். இந்த பொசிஷன்ல பார்த்தாலே தெரியுது. நீங்க சார் அடிக்கிறது. இப்ப நீ இருந்து தைலா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் கிராஸ் கிராஸ் வாய்ப்பு இல்ல. புஷ்பா ஸ்டைல். எப்படி பாரு. நாடு மாட்டம் பாருங்க.